சிவசங்கர் எம்எல்ஏ 14 தொழிலதிபர் மீது மோசடி வழக்கு. சிபிசிஐடி போலீசார் விசாரணை. 1849ஆம் ஆண்டு வர்த்தக சபை பிரெஞ்சு அரசால் உருவாக்கப்பட்டது. இதற்கு பல கோடி ரூபாய் மதிப்பில் சொத்துக்கள் உள்ளன. 1934ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசின் கட்டுப்பாட்டில் வந்தது. முதலில் கவர்னரின் கட்டுப்பாட்டில் இருந்த வர்த்தக சபை பின்னர் மேயரின் கட்டுப்பாட்டிற்கு சென்றது. இதனைத் தொடர்ந்து உள்ளாட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் அது வந்தது. 1975ஆம் ஆண்டு உள்ளாட்சித்துறையால் தேர்தல் நடத்தப்பட்டது. அதன் பிறகு தேர்தல் நடத்தப்படவில்லை. இந்த நிலையில் 2000ஆம் ஆண்டு தற்போதைய உழவர்கரை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கர், தொழிலதிபர்கள் குணசேகரன், எல்.பி. ரவி, வி.எம்.எஸ். ரவி, நமச்சிவாயம், தண்டபாணி என்கிற ராஜா, தேவகுமார், முகமது சிராஜ், ஆனந்தன், ஞானசம்பந்தம், குகன், குமார், ராஜவேல், சதாசிவம், ஜெயகணேஷ் உட்பட 15 பேர் உள்ளாட்சித்துறையின் அனுமதி பெறாமல் தாங்களாகவே தேர்தல் நடத்தி கொண்டு தலைவர், செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை தேர்வு செய்துள்ளனர். உள்ளாட்சித்துறையின் அனுமதியின்றி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சொத்துக்களை அபகரிக்க போலியான தேர்தல் நடத்தியதாக தற்போது புதுவை வடக்கு துணை ஆட்சியர் இஷிதா ரதி சிபிசிஐடி போலீசில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து 15 பேர் மீதும் 419 ஆள்மாறாட்டம் மூலம் ஏமாற்றுதல், 468 மோசடி செய்யும் நோக்குடன் ஆவணங்களை தயாரித்தல், 471 போலி ஆவணங்களை உண்மையானதாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி ஆய்வாளர் பாபுஜி மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.